எத்தனை தான் தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் நிர்மூலமாக்குவார். நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், சபைக்குள்ள, அதே போல் தேசத்துக்குள்ள. தேசத்தின் நிலைமை எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நியூஸ் எல்லாம் வேண்டாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனுக்காக நம்ம என்ன செய்யணும்? இப்போமே ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு சித்தமான அதிகாரிகள் நம்ம ஆளணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமான எந்த சட்டங்களும் வரக்கூடாது. யார் ஜெபம் பண்ணுவா? யார் ஜெபம் பண்ணுவா? நீ யோசிச்சுட்டு இருக்காதிங்க. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நம்மளும் ஜெபம் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். குடியிருப்பின் எல்லையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்மை கூர்மையான அம்பாக மாற்றி இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணால் நம்ம வட்டாரத்தில் அசுத்த கிரிகள் எல்லாம் முற்றிலும் அற்று போகும், முற்றிலும் ஓடி போகும். நல்ல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, குழுவாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார்.